என் காயத்தைக் கண்டு மருத்துவர் திகைத்தார். நான் எப்படி காயப்பட்டேன் என்று கூட எனக்கு தெரியவில்லை. காயத்தை பரிசோதித்த மருத்துவர், அது ஆழமாக இல்லாததைக் கண்டு நன்றாக இருக்கிறது என்றார். கட்டுப்போட்டுவிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இருப்பினும் அன்று இரவு காயம் திடீரென வெடித்தது. கட்டுப்பாடில்லாமல் இரத்தப்போக்கு ஏற்பட்டது. மேலும் வலி மிகவும் தீவிரமாக இருந்தது. அது என்னை எழுப்பியது. நான் இன்னும் விரிவான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன். ஆனால் எல்லாம் இயல்பானது என்று மருத்துவர் முடிவு செய்தார். என் தோழி அதை பற்றி கேள்விப்பட்ட போது அவள் என்னை பிடித்து விட்டதாக நினைத்தாள். எனவே அவள் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் சொல்லும் மந்திரவாதியை அறிமுகப்படுத்தினாள். நாங்கள் மந்திரவாதியின் வீட்டிற்கு சென்றோம். எனக்கு ஆச்சரியமாக, அவள் ஒரு இளம் பெண். அவள் கண்களை திறந்ததும் நான் திடுக்கிட்டேன். அவளால் என்னை பார்க்க முடியாவிட்டாலும் என்னை பின்தொடர்ந்து வரும் பேய்க் கூட்டத்தை பார்த்தாள். என் தந்தை என்னை விட்டுச் சென்ற மோதிரத்தால் நான் இவ்வளவு காலம் உயிர் பிழைத்தேன் என்று அவள் சொன்னாள். அது என்னை பாதியாக நம்பி என்னை பாதுகாத்தது. நான் என் ஒளிரும் காயத்தை அவளிடம் காட்டி என்ன நடக்கிறது என்று கேட்டேன். காயம் மற்றும் மோதிரம் இரண்டும் வெள்ளை ஒளியால் பிரகாசித்ததை சூனியக்காரி உடனடியாக கவனித்தார். மேலும் அவளுடைய வெளிப்பாடு தீவிரமாக மாறியது. கை நிறைய சோற்றை எடுத்து மேசையில் ஊற்றி ஜோசியம் செய்ய ஆரம்பித்தாள். விரைவில் கணிப்பு ஒரு குறுக்கு சின்னத்தை வெளிப்படுத்தியது. அப்போதுதான் நான் அவளை நம்ப ஆரம்பித்தேன். சிலுவை கிறிஸ்தவத்தை குறிக்கிறது என்றும் நள்ளிரவில் அருகிலுள்ள கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு செல்லச் சொன்னதாகவும் சூனியக்காரி கூறினார். அங்கே எனக்கு உதவி செய்ய ஒருவரை கண்டுபிடிப்பேன். நான் சரியான நேரத்தில் அங்கு சென்றேன். நான் தேவாலயத்தின் கதவை நெருங்கிய போது ஒரு காகம் திடீரென்று என் பாதையை தடுத்தது. அப்போது ஒரு காக கூட்டம் என்னை உள்ளே நுழைய விடாமல் தடுக்க முயன்றது போல தோன்றியது. தேவாலயத்திற்குள் ஒரு பேய் அடைத்து வைக்கப்பட்டு 2 பாதிரியார்கள் பேயோட்டுதல் செய்து கொண்டிருந்தனர். பேயோட்டுதல் ஏறக்குறைய முடிந்துவிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். பேய் திடீரென்று விடுபட்ட போது மூட்டை மூட்டையாக கட்டப்போகிறார்கள். அது மூத்த பாதிரியாரை தரையில் இடித்தது. பூசாரிக்கு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருந்தாலும் அவர்களின் உடல் வலிமை போதுமானதாக இல்லை. மூத்த பாதிரியார் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்தார். கடைசி பலத்துடன் அவர் ஒரு சிலுவையை எடுத்து பேயின் முகத்தில் அழுத்தி அவரது உயிரை காப்பாற்றினார். இளம் பாதிரியார் பயந்து எல்லாவற்றையும் கைவிட்டு ஓடிவிட்டார். மூத்த பாதிரியார் பேய்க்கு மட்டும் பொருந்தவில்லை. அவர் தரையில் பொருத்தப்பட்ட போது அவர் தெய்வீக உதவிக்காக ஜெபித்தார். நான் சாவகாசமாக பேயை ஒதுக்கி தள்ளினேன். எனது தொழில் ஒரு குத்துச்சண்டை வீரர், எனவே உடல் ரீதியான தாக்குதல்கள் எனது சிறப்பு. பேய் கூரையின் மீது ஏறி அதன் கூர்மையான பற்களை வெளிப்படுத்தியது. நான் குதித்து அதன் முடியை பிடித்து தரையில் இழுத்தேன். பூசாரிகள் ஆச்சரியப்பட்டார்கள். அரக்கன் எதிர்த்து போராட முயன்றான். ஆனால் நான் அதை ஒரு சக்தி வாய்ந்த மல்யுத்த நகர்வால் அடக்கினேன். எனக்கு ஆச்சரியமாக என் கையில் இருந்த விசித்திரமான காயம் பேயின் முகத்தை எரித்தது. அது புகைப்பிடித்தது. மூத்த பூசாரி விரைவாக சிறிது புனித நீரை எடுத்து பேய் மீது தெளித்தார். அது வேதனையில் கத்தியது. தீப்பிழம்புகள் அடங்கியதும் விருந்தாளியின் உடல் அதன் அசல் வடிவத்திற்கு திரும்பியது. பேயோட்டுதல் வெற்றிகரமாக இருந்தது. என் காயம் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. இந்த காயம் களங்கம் என்று அழைக்கப்பட்ட